நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பிடிச்ச ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஆனியன் சமோசா. ஆனியன் சமோசான்னு சொல்லலாம், இதை வந்து குட்டி சமோசான்னு சொல்லலாம். இந்த சமோசா வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க நாம் இந்த சமோசாவை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ சமோசா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்ப்போம். நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன், 4 கிராம் உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 4 கிராம் உப்பு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட், அதனால் நான் அளந்து கரெக்டாக வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா வந்து ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ மாவை நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது மாதிரி வரணும். இது மாதிரி வந்தாலே வந்து நமக்கு நல்ல மாவு வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும்னு அர்த்தம். சமோசா நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் வரும். இப்போ நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மாதிரி வந்து நல்லா வந்து உருட்டி பிசைஞ்சு வச்சிட்டோம். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறணும். கையில் மாவே ஒட்டலை பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம மூடி வைப்போம். இப்போ நம்ம ஆனியன் சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ ஆனியன் சமோசானா வந்து ஃபுல்லாக ஆனியன் தான் போடுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் சமோசாவுக்கு வந்து ஆனியனை வந்து பச்சையாகவே உள்ள ஸ்டஃபிங் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறத விட இதை மாதிரி நம்ம வதக்கி செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நான் வந்து இதை மாதிரி நான் பண்ணுறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஹாஃப் குக் பண்ணாலே போதும். இது இப்போ நம்ம ஆனியன் சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சமோசாவுக்கு பிசைஞ்சு வச்ச மாவு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து திரும்பவும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். அப்படி அமுத்தி விடணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை மாதிரி செஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சமோசா நல்லா வரும். இப்போ நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கணும். இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுக்கணும் பால் மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையால் இதை மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கணும் ஒன்றுன்னா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து எதுக்காக செய்கிறோன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப வந்து சுலபமாக இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்.
இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே. நம்ம உருட்டுற மாவு வந்து ஒட்டி வந்ததுன்னா கொஞ்சம் திரும்ப மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், நல்லா வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சதை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெய் தடவி வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது மேலே எண்ணெய் தடவிட்டோம். இது மேலே வந்து நம்ம மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். அந்த மாவை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஒரு சப்பாத்தி மேலேயும் எண்ணெய் தடவி அது மேலே நம்ம அந்த மாவை டஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போ நான் வந்து மூணு ஷீட்டாக வந்து நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வச்ச 3 ஷீட் எடுத்து நம்ம போடுவோம். போட்டுட்டு மேலே ஃபஸ்ட்டு அமுக்கி விடுவோம். இப்படி அமுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி கட்டையால் நம்ம வந்து ரோல் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு ஒரு ஷீட்டாக நம்ம எடுத்துடலாம். நான் இப்போ தவா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும். இதை நம்ம உருட்டி வச்சுருக்கிறத வந்து 20 செகண்ட்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த ஏர் பபிள்ஸ் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம வந்து வேக விட்டுறக்கூடாது. வேக விட்டால் நம்ம மடித்தா வந்து கிழியும் அந்த ஷீட்டு. எடுத்துடலாம் இதை. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம். இந்த மாவு வந்து ஈரமாக இருக்கிறது வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் நமக்கு. இப்போ இந்த ஷீட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது நம்ம வந்து பொறுமையாக தான் நம்ம எடுத்து விடணும். இல்லைன்னா வந்து ஷீட்டு வந்து கிழிஞ்சிரும். ஸ்லோவாக பண்ணணும் இது. அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஷீட்டு. பிளேட்டே நல்லா கீழே இருக்க பிளேட்டே நல்லா தெரியுது பாருங்கள். அந்த பிக்சரே நல்லா தெளிவாக கிளியராக தெரியுது பாருங்கள். ஷீட் அந்த அளவுக்கு தின்னாக இருக்குது. இப்போ நம்ம ஷீட்டை எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இதை மாதிரி சமோசா ஷீட் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி தான் நம்ம கடையில் விற்கிறாங்க. இப்போ இதை நாமளே வந்து ரெடிமேடாக பண்ணியிருக்கோம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சென்டரில் இருக்கிறது வந்து நல்லா நீட்டாக வரும். சைடில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த ஷார்ட்டாக இருக்கிறது இதுலேயும் நம்ம வந்து சமோசா வந்து ரெடி பண்ணலாம். அந்த ஃபில்லிங்கு இந்த ஷீட்டை வச்சு நம்ம ஃபில் பண்ண முடியும். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம வந்து சின்ன பீஸா வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஏற்கனவே வந்து ஆனியன் சமோசாக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது கூட நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இது மாதிரி கட் பண்ணி போடுறது எப்படி இருக்குமோ நீங்கள் நினைக்க வேணாம். நான் ஏற்கனவே இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதுக்குள்ளே போட்டு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இதை வேஸ்ட் பண்ணாத. இதை வந்து நம்ம சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணதை வந்து இது கூட நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு இது கூட வச்சு சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும். நான் காரமும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன். இப்போ நம்ம வந்து இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த மைதாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதை நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி ஒட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை மாதிரி வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட்டை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். திரும்ப நம்ம இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு டைட்டாக இதை பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இது உள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
இது உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கார்னர் இப்போ இந்த எட்ஜில் வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம நல்லா வந்து இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சமோசாவில் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சமோசாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஆனியன் சமோசா செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து பார்க்கறதுக்கு வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அந்த வந்து ஷீட் வந்து நம்ம ப்ராப்பராக செய்ய கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி, கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். நம்ம இதை அந்த ஷீட்டை ரெடி பண்ணி கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம வேணுன்றப்ப கூட எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வந்து கடையில் வாங்குறத விட அது ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஷீட்டுக்கு. அதை மாதிரி இல்லாத நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்க கேட்குறப்ப உள்ளே நம்ம எந்த ஸ்டஃபிங் வேணுமோ, இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ஸ்டஃபிங், வெஜ் ஸ்டஃபிங் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்து கூட டக்குன்னு இந்த ஷீட் எடுத்து ஃபில் பண்ணி அதில் நம்ம வந்து சமோசா மாதிரி போட்டு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக எடுக்க தேவையில்ல, நார்மல் கலரில் இருந்தாலே நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சமோசா. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லாருக்கும் பிடிச்ச ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பாக வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உடைக்கிற சவுண்டே நல்லா இருக்கு. நான் ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.